ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெக் செட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து குட்டி ரிங் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏரிங்ஸ் பேஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஐபின் எடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக இது ஸ்டிக் பண்ணுறேன்னா, இந்த ஒவ்வொரு சாம்ஸும் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐபினை வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 ஐபின் இப்போ நான் பண்ணியிருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஐபினை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஏரிங்ஸில் வந்து டோட்டலாக அந்த லோரியல் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்காக டோட்டலாக 3 ஐபினை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 3 இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரையாக விட்டுறணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது சைஸ் வந்து 8K ஐ ஷேப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ மல்டி கலர் தான் பண்ண போகிறேன், அதனால் எல்லா கலர்ஸ்லேயுமே ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ட்ரையாக வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ட்ரையாக வச்சுட்டு திரும்ப இன்னொரு லேயர் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிற லேயர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நான் அப்பப்போ இடையில சின்ன டிப்ஸு சொல்கிறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலேயே வந்து செகண்ட் லேயர் ஸ்டிக் பண்ண போகிறோம். B7000 க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு கலர் ஸ்டோன்ஸாக இந்த மாதிரி மேலே வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து ஜெர்கன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ட்ரையாக வச்சுருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு அதுலேயே இப்போ வந்து பிங்க் கலரை நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஒவ்வொரு சாம்ஸும் ஒவ்வொரு மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் மல்டி கலரில். இது ஃபுல்லாக பேஸில் ஃபஸ்ட் லேயரில் க்ரீன் கலர், அப்புறம் பிங்க்கு. உங்களோட விருப்பம் தான், கலர்ஸ் எப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ட்ரையாக வச்சதுக்கு அப்புறமா ஐபின் நம்ம ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து இந்த மாதிரி பிளேயர் வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி பீட்ஸு அண்டு லோரியலை வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணணும். இந்த மாதிரி கோத்து விட்டுக்கணும். 5 ஸ்மால் சைஸு பேர்ல் லோரியலை வந்து 5 இது நான் இதுக்குள்ளே கோத்துட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 இருக்கு இல்லையா, மிடில் வந்து ஒரு பீட்ஸு அது வந்து பேர்ல் கிரிம்பிங் ரெடிமேடாகவே இருக்கும், அது ஒன்று கோர்த்துக்கிறேன். 2 சைட்லேயும் பேர்ல் லோரியலை வந்து இந்த மாதிரி பிளேயர் வச்சு லைட்டாக நிமித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிக்கணும், இல்லைனா லோரியல் வந்து கீழே விழுந்துடும். நான் இப்போ பண்ணுற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஐபினை வந்து ஸ்டிக் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லோரியல்ஸை வந்து ஹேங்கிங் பண்ணி விட்டுறணும். ஹேங்கிங் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும், இல்லைனா இது ரொம்ப தின்னாக இருக்கும், லைட்டாக கேப் இருந்தால் கூட கீழே விழுந்துடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு நெக் செயின்குள்ளே இந்த சாம்ஸில் ஏரிங்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்ருக்கேன். இப்போது இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும். பேக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி காயின்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கனால அது வந்து மெட்டல் பேஸாக நமக்கு தெரியும். இப்போ ஏரிங்ஸில் வந்து கோர்த்து விட்டுட்ருக்கேன். மிடில் கோர்த்துட்டு அப்புறம் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அதில் கோர்த்து விட்டுட்ருக்கேன்.
இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே கொடுத்துட்டு இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரிங்ஸில் வந்து இந்த மாதிரி லோரியல்ஸை வந்து ஹேங்கிங் பண்ணி விட்டுட்ருக்கோம். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் த்ரீ ஐபின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி 3 இதுலேயுமே லோரியல்ஸ் அந்த மாதிரி இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணோம் இல்லையா, இதுதான் இந்த சாம்ஸ் இது ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஐபின் வச்சோல்ல, அது ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து அதில் அந்த ஐபினை வந்து இந்த மாதிரி பிளேயர் வச்சு லைட்டாக நிமித்தி விட்டுட்டு ஒன்றோட ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு சைடையும் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா சாம்ஸையும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கணும். கோர்த்துட்டு திரும்ப நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஃபைனலாக எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லஸ் ரோப்பு இல்லைன்னா செயின் இல்லைன்னா பேர்ல் செயின் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த செயின் வாங்கி இதில் இது லிங்க் பண்ணி விட்டுடுங்க, மாட்டி விட்டுடுங்க. ரோப் கயிறு இருக்கும் ரெடிமேடாக, ரோப் கயிறு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜம்ப் ரிங் மாட்டி இந்த மாதிரி இதில் ஆல்ரெடி ஐபின் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு நெக் செயின் அண்டு ஏரிங் செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.